இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து சில நம்பர்ஸு, சில முக்கியமான நம்பர்ஸ், சில சயின்ஸு, சில ஏஞ்சல்ஸு, காடு யார் இன்றைக்கி வராங்க பார்க்கலாமா? இதில் வந்தவங்க தான் இதுக்கான ரீடிங்க்கு தகுந்தவங்க அப்படின்னு நான் நினச்சிட வேணாம். எடுக்கிறேன், இதில் வந்தவங்க மேஜராக ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? அக்டோபர் மாதம் பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது திருமண நாளாக இருக்கலாம், முக்கியமான சந்தித்த நாளாக கூட இருக்கலாம். 2/11/20/29, 5/14/23. ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்போதைக்கு வந்து பிரபஞ்சம் வந்து நோ சொல்கிறாங்க. இதுக்கான ரீடிங் வந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இந்த நோவை மட்டும் நான் செப்பரேட்டாக வைக்கிறேன். யாரோ ஒருத்தங்க என்னவோ ஒன்று கேட்டிருக்கீங்க யூனிவர்ஸ் கிட்ட. இப்போதைக்கு நோ சொல்கிறாங்க. என்ன விஷயத்துக்காக நோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரீடிங்கில் பார்த்துடலாம். அடுத்தது வந்து ஏஞ்சல் ரகுவேல். இவங்க வந்து உங்களுக்கு ஒரு இணக்கத்தை கண்டிப்பாக வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இனிஷியலாக இருக்கலாம். நோ வந்திருக்கு, எஸ்ஸும் வந்திருக்கு. என்ன விதமான ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப மிராக்கலாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாபா வந்திருக்காங்க. லார்ட் பாபா, சாய் பாபான்னு சொல்லலாம், பாபான்னு சொல்லலாம். எஸ் முக்கியமான இனிஷியலாக இருக்கலாம். நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களோட தான் இருக்கலாம், உங்கள் பர்சனோட தான் இருக்கலாம். ஜூலை மாதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லார்ட் கணேஷா பிள்ளையாரப்பா. பிப்ரவரி மாதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வெர்கோ எனர்ஜி கன்னி ராசி, தனுசு ராசி, சாஜிடேரியஸ் 4/13/22/31. லார்ட் சிவாப்பாவும் இருக்காங்க. ஜூன் மாதமும் இருக்குது. அப்போ ஜூன் மாதத்தில் முக்கியமாக திருமண நாட்கள் அல்லது வந்து பிறந்த தேதி இது மாதிரி ஏதாவது முக்கியமான நீங்கள் சந்தித்த ஒரு மாதமாக கூட இருக்கலாம். இதில் எந்த விஷயத்துக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க, எந்த விஷயத்துக்கு வந்து நோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபர்தராக நம்ம கார்டில் பார்க்க போகிறோம். எனக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயம் நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயம் இப்போதைக்கு நடக்காமல் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன விஷயம் இப்போ நடக்க போகுது, என்ன விஷயம் கொஞ்சம் லேட்டாக நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி நான் எனது வாழ்க்கையை அழகாக, சூப்பராக, செம்மையாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை வந்து நீங்கள் நாளுக்கு நாள் சொல்லி வர உங்கள் வாழ்க்கை வந்து பயங்கரமான சக்ஸஸை நோக்கி பயணமாக தான் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து என்னோடய ரீடிங் மூலமாக சில வந்து நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து இதுதான் வந்து மேட்ரு, இதுதான் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் சொல்லும்போது 0303 அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் வந்து ஒருத்தரோட மெசேஜ் நான் பார்த்தேன். கண்டிப்பாக வந்து அவர் கரெக்டாக புரிஞ்சிருந்தார். கமெண்ட் போடும்போது, லைக் போடும்போது நான் எப்போயுமே படிப்பேன். நேம் வந்து எனக்கு கரெக்டாக வந்து சொல்ல தெரியல. பட் வந்து ஜெய்னாலாதீன் அப்படின்னு நினைக்கிறேன். முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க. அது மதம் பற்றி நான் சொல்ல வரல, ஏன்னா அவங்க பேர் அப்படி இருந்தது. ஜெய்னாலாதீனா என்னமோ ஒன்றுங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இங்கே நம்ம பிரச்சனைகள் குறித்து நம்ம இங்கே கவலைப்பட்டு நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மைண்டில் எழுகின்ற எண்ணங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அது வந்து புரியாமல் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்க. நானும் எத்தனோ விதமாக நான் வந்து சொல்லி மையக்கருத்து நம்ம மனசில் தோன்ற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வந்து உருவாக்குது. அப்போ மெடிடேஷன் பண்ணுங்கள், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் வந்து பேஸ் நிறையா பேர் வந்து புரிஞ்சிக்கல. பட் இவங்க வந்து அழகாக புரிஞ்சுருந்தாங்க. இவங்க கமெண்ட்டில் பார்த்தேன். ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி வந்து எந்த விஷயத்துக்கு வந்து பிரபஞ்சம் எஸ், எந்த விஷயத்துக்கு பிரபஞ்சம் நோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனர்ஜி பவர் பாயிண்ட் மேலே வச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன விஷயம் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூச்சு காற்ற ஒரு நிமிஷம் உள்ளே போகும்போது வெளியில் போகும்போது கான்சன்ட்ரேஷனாக கவனித்து நல்ல விஷயங்கள், நேர்மறை எண்ணங்கள் மூச்சு காற்று உள்ளே போகும்போது உங்களுக்குள்ளே போவதாக ஒரு சின்ன கற்பனை பாவனை பண்ணிக்கோங்க. ஹாரன் சவுண்ட் வந்துடுச்சு, ஸ்பிரிட் எல்லாம் வந்துட்டாங்க. மூச்சு காற்று வெளியில் விடும்போது தேவையில்லாத குப்பைகள், ரணங்கள், காயங்கள், நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உங்களை தாண்டி உங்களை விட்டு வெளியில் போவதாக ஒரு சின்ன கற்பனை ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம்.
என்ன விஷயம் எஸ்ஸு, என்ன விஷயத்துக்கு நோ. வாவ், சூப்பர் கார்டு. டவர் கார்டு வந்திருக்கு. இந்த விஷயம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க, எனக்கு இப்போது நான் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருமா வராதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக முடிவு வரும். இது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தொடராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு இனிமேல் நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க, இதே தான் என் வாழ்க்கையாக போயிட்டுருக்க போதோ அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, இது நோ. இந்த பிரச்சனை இனிமேல் உங்கள் லைஃப்பில் தொடராது, நோ அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சுங்க. சூப்பரான விஷயத்துக்கு பிரபஞ்சம் நோ சொல்லியிருக்காங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இது வரவே வராது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து சடனாக சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருந்தது ஒன்று, பட் நடந்த விஷயம் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பெரிய சூறாவளி காற்று, பெரிய ஒரு பூகம்பம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கு, நடந்துட்டும் இருக்குது. நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாளில் அப்படியே ஓஞ்சி உட்காந்துருக்குறீங்க. சொல்லும்போது 0606 எல்லாமே நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமுங்க. லக்கேஜு, பக்கேஜு, கவலை, கண்ணீர், கஷ்டம் இதெல்லாம் முதுகில் இன்னும் சுமந்துட்டே நிற்கிறீங்க பாருங்கள். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் சுமந்துட்டே நின்றுட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வெகு தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ தான் நீங்கள் வந்து ஓடுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனசில் கவலை இருக்கக்கூடாது, உடம்புல தெம்பு இருக்கணும். எந்த விதமான பழைய ஒரு கர்மாக்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்கள்லாம் இதை நீங்கள் சுமந்துக்கிட்டே உங்களால் ஓட முடியாது. நீங்கள் ஓடுறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா இந்த பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். யார் யார் என்ன என்ன எப்படி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் அந்த இடத்துல நின்று எனக்கான வழி எங்கே எங்கே எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கடவுளை தவிர உங்களை யாரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. கடவுள் கூப்பிட்றாரு அப்படின்னா கையை பிடிச்சி போங்க. ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு நிறையா விஷயங்கள் வந்து இந்த கஷ்டத்துலேயும் கடவுள் இருந்து உங்களை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக நீங்கள் உணரணும். அந்த ஃபீலிங்கே உணர மாட்டீங்க. யார் உங்களை பிடிச்சி வெளியே தள்ளி உங்களை காப்பாற்றி ஒரு பத்திரமான ஒரு பிளேஸில் வச்சு உங்களை யோசிக்க சொல்லி உட்கார வச்சுருக்கிறது யார்? ஒரு மூலையில் உங்களை உட்கார வச்சுருக்கிறது யார்? எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் ஒரு அமைதியாக ஒரு மூலையில் தனிமையில் உங்களை எதுக்கு கடவுள் உட்கார வச்சுருக்காரு? உன்னை சுற்றி என்ன தான் நடக்குதுன்னு கொஞ்சமாவது யோசித்து பார்க்குறியா? கண்மூடித்தனமாக நீ எடுத்த முடிவுகள், கண்மூடித்தனமாக நீ நம்பின விஷயங்கள், கண்மூடித்தனமாக நீ நம்பின நபர்கள் இன்றைக்கி என்ன விதமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டியும் கண்டும் காணாமல் நீ இப்படியே போயிட்டே இருந்தேன்னா கடவுளோட செல்ல குழந்தை நீ எந்த இடத்துல வந்து நீ திருந்த போகிற? காலம் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் நம்ம எல்லாருமே. காலம் வந்து குறுகிய காலம்தான், எல்லாத்துக்கும் குறுகிய காலம்தான். அதில் வந்து என்ன ஆகுது, பிரச்சனையை குறித்து யோசித்து மனசும் உடஞ்சி போய் கிடக்கு, உடம்பும் வந்து அதுக்கு ஒத்துழைக்காமல் அதுவும் வந்து இப்படி கெடுத்து வச்சுருக்கும். கடவுள் இப்படி படைச்சி அனுப்பினார் நம்மளை. எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலையும் ஒரு ஆரோக்கியமான மனதையும் நமக்கு இந்த கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு புகும்போது கொடுத்து அனுப்புன நம்மளோட கடவுள் இன்றைக்கி நம்மளை பார்க்கும்போது அப்படியே வந்து கண்ணீர் விடுறாருன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. மனசில் அவ்வளோ குப்பை, உடம்பை கெடுத்துக்கிட்டு மனசால் பாதிக்கப்பட்டு உடம்பாலையும் வீண் பண்ணிக்கிட்டு அப்போது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாகவே நம்ம இல்லை. கடவுள் வந்து இப்படிப்பட்ட குழந்தையாக நான் இந்த உலகத்துக்கு அனுப்புனேன். நான் என்னோடய குழந்தை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எதை குறித்தும் கவலைப்படாத என்னோடய குழந்தை இன்றைக்கி கவலைப்பட்டு இதே வேதனையில் சிக்கி சின்னாபின்னமாகி உடல் முழுக்க வந்து கவலையோடு இன்றைக்கி வாழாமல் அப்படி ஓரமாக ஒடுங்கி நிற்கும் போது அழுகும்போது பார்க்கவே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு கடவுள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? கடவுள் என்ன பண்ணுறாரு, என்ன வந்து பார்த்துட்டு தானே நிற்கிறாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து தெரியாமல் பாடம் படித்து தப்பாக பாடம் படித்து நிற்கல அவர் என்ன பண்ணுவார்? நிறையா விஷயங்களை உங்களை திருப்பி திசை திருப்பி இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, அந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் முள் இருக்குது, அந்த பக்கம் போனேன்னா சுடுகாடு, இந்த பக்கம் வெளியில் வான்னு உங்களை காப்பாற்றுறாங்க. சொல்லும்போது 0909. அப்போது இந்த மாதிரி ஒரு சடன் சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னா சடனாக உங்களுக்குள்ளே ஓடுன்னு உள்ள கடவுள் உள்ளே பிடிச்சி தள்ளுறாரு. அப்போ நீ எங்கே ஓடணும்? உண்மையை தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கை மாறணும்னா வெளியில் எங்கேயாச்சும் ஓடணுமா, இல்லை யாரையாவது தேடி நீங்கள் ஓடணுமா? எங்கேயும் ஓட தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல அமைதியாக இருந்து மூச்சை கவனிச்சுட்டு உங்களுக்குள்ளே வாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு உண்மை தெரிகிற இடம் எங்கே? எல்லாரும் அமைதியாக கண்ணை மூடிட்டு மூச்சு தியான பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நிறைய ஒரு அபூர்வமான விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் கண்டுபிடிப்பாக வந்திருக்கு. அப்போது நம்ம மைண்டில் ஏற்படுற அந்த எண்ணங்கள் மூலம் தான் நம்ம வாழ்க்கையை அமைக்கப்படுது. அப்போ அதை சீரமைக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் கடவுள் சொல்கிறாங்க. உங்களுடைய எண்ணங்கள் சீரமைக்கும் போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்ப சீரமைக்கிறீங்க
மறுசீரமைக்கிறீங்க. அப்போது நிறையா விஷயங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு வரும். மெடிடேஷன் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க. வெளியில் இருக்கிற ஃபிசிக்கல் விஷயங்களை உங்களுக்கு வந்து மேஜிக்கலாக மாற்றணும்னா எப்படி முடியும்? இப்போது நான் தான் என் படத்தோட டைரக்டரு, கதை எழுதுகிறவங்க, நான் தான் ஸ்கிரிப்ட் டைரக்டர், நான் தான் வந்து ப்ரொடியூசர், நான் தான் ஆக்ட்ரஸ்னால் கதையே நான் வந்து ஒழுங்காக வந்து ஒரு அழகான ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி மாதிரி என்னோடய கதை இல்லை. ரொம்ப ஃப்ளாப்பு, மொக்க, சொதப்பிருச்சு. இந்த கதையை நான் பார்க்கவே கன்றாவியாக இருக்குது. என்னாலே இந்த கதையை பார்க்க முடியல. அப்படின்னா இந்த ஊர் உலகம் எப்படி பார்க்கும்? அப்போது என் கதையை மாற்றி எழுதுறது யார் கையில் இருக்குது? ஃபஸ்ட்டு நான் தானே எந்த இடத்துல வந்து சுவாரஸ்யமாக இருக்கணும், எந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோயினுக்குள்ளே அந்த ஒரு ஒரு திறமை இருக்கிறதா நான் வந்து படைச்சு அங்கே ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன மாற்றணுமா இல்லையா? அப்போது என் கதையை மாற்றணுமா இல்லையா? அப்போ நான் மாறும்போது என் கதை மாறுமா இல்லையா? அப்போது இங்கே மாற்றுறது யார்? கதை எழுதுறது யார்? எல்லாமே நம்ம தான். அதுக்கு உண்டான ஒரு சாவியை, ஒரு படைப்பின் தன்மையை, ஒரு சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்காமலே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து இறந்து போயிடும். அப்போது உடம்பும் கெட்டு போகுது. இதை ஏதாவது பழசில் நடந்த விஷயங்கள், நமக்கு நடந்த துரோகங்களை நினச்சி மனசும் கெட்டு போகுது, உடம்பும் கெட்டு போகுது. ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். உடம்பு மோசமாக இருந்ததுன்னா மனசு பாரமாக இருக்கும், மனசு பாரமாக இருந்ததுன்னா உடம்பு மோசமாக போயிடும். அப்போது இது ரெண்டையுமே கெடுத்தது யார்? கடவுள் உங்களை இப்படி தான் கெடுத்து விட்டு தான் இந்த உலகத்தில் படைச்சி வச்சாங்க. அப்போ எல்லாமே நல்லதுக்கு தான். ஒரு விஷயம் வந்து தப்பாக நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு டீச்சர் என்ன பண்ணுவாங்க? பெரிய தப்பாக போட்டுட்டு 0ன்னு மார்க்கை தான் போடுவாங்க. அப்போ கடவுள் வந்து நீ இந்த மாதிரி தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன்னா உன் கேரக்டருக்கு ஏற்ற ஒரு விஷயம் பண்ணால் மட்டும் போதும். அதுதான் கடவுள் சொல்கிறார். நீ டைரக்டர், நீ தான் இங்கே ஆக்டர். அப்போது நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி என்ன சரியாக இருக்கணும், நான் எப்படி ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு என்னுடைய கேரக்டரை நான் நிலநிறுத்த வேண்டாமா? சொல்லுங்கள். அப்போ நான் வந்து ஒஸ்ட்டாக நான் வந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வரணும், இவங்க வரும். ஒரு ஹீரோயின் யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருப்பாங்களா? சொல்லுங்கள். அவங்க ஹீரோவாக இருக்க முடியுமா? அவங்க ஹீரோயினாக இருக்க முடியுமா கதையில்? அப்போது நான் வந்து என்னோடய கேரக்டர் தெரிஞ்சு நான் இங்கே என்னோடய ரோல் இங்கே கடவுள் என்ன பண்ணால் எனக்கு கொடுத்துருக்காருங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல என்னோடய ரோல் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு தான் கடவுள் சொல்கிறாங்க. ஊர் உலகத்துக்காக தேடி நம்ம வந்து ஓடக்கூடாது. சொல்லும்போது 12 அதனால சொல்கிறேன், இந்த இடத்துல நான் தான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், நான் தான் பெஸ்ட்டாக என் கேரக்டருக்கு மேட்சாக நான் பண்ணணும். இப்போ என் கேரக்டர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். உட்காந்து தெரிஞ்சுக்கும் போது இந்த கேரக்டரை வந்து நான் என்ன பண்ண முடியும், நான் எப்படி இதை நான் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தான் யோசிக்கணும். ஓகேங்களா? அப்போ என் கதையை நான் தான் கெடுத்துட்டு நிற்கிறேன். அப்போ என்னுடைய எண்ணங்கள் தான் என் கதையை வந்து இவ்வளோ மோசமாக பண்ணிகிட்ருக்கு. நான் ஒவ்வொரு செகண்டும் வந்து பார்க்குற அத்தனை விஷயங்கள், கடவுள் படைத்த அத்தனை விஷயங்களையும் வந்து நன்றி சொல்லுவேன். அதை வந்து ரசிக்கிறத விட அதை நேசிப்பேன், நேசிக்கிறத விட அதை காதலிப்பேன். இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம பார்க்குறோம் தெரியுங்களா? வெளியில் போகும்போது ஒரு பத்திரமா சேஃப்டியாக வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஒரு பைக்கை வந்து நான் என்ன பண்ணுவேன், தடவி கொடுத்துட்டு லவ் யூ சொல்லுவேன். ஒரு மனுஷங்களுக்கு தான் ஏன்னா அது என்னை பத்திரமா சுமந்துட்டு வந்து அழகாக வீட்டில் கொண்டு வந்து விட்டுச்சு இல்லைங்களா? அதுவும் ஒரு பொருள், அதுவும் ஒரு எனர்ஜி இல்லைங்களா? அப்போது பார்க்குற என்னோட எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஒரு கனெக்டிவிட்டியாக, ஒரு சோல் எனர்ஜியாக தான் நான் பார்க்குறேன். அப்போது வாழ்க்கையை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டாடுறேன். என்னை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து அப்போ வந்து நன்றி உணர்ச்சியோடு இருக்கேன். பார்த்தீங்களா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் நன்றி உணர்ச்சியோடு இருக்கேன். கடவுள் படைத்த அத்தனை விஷயங்களையும் மதிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஜீவன் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போணுச்சு, வெளியில் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டுச்சு. யார் அந்த ஜீவன்னா? என்னோட ஏஞ்சல்ஸு, ஸ்பிரிட்ஸு. நான் பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது என் கூடவே வராங்க. பத்திரமா என்னோடய வெளியில் உள்ள வேலைங்கள்லாம் கரெக்டாக எல்லாம் ப்ராப்பராக நடக்குது. எங்கேயுமே ஸ்டக் எனர்ஜி கிடையாது. போகிற இடத்துல கரெக்டாக வந்து எல்லா விஷயமும் வந்து நடக்குது. அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க, இது வந்து ராஜவசிய குங்குமம். இந்த குங்குமத்தை வந்து நான் எப்போயுமே வந்து நெத்தியில் வச்சுருப்பேன். இது வந்து கொஞ்சமாக வந்து கையில் உள்ளங்கையில் தோண்டு ஒரு பிஞ்சு எடுத்து போட்டுட்டு ஒரே ஒரு ட்ராப் தண்ணி விட்டுட்டு அதை குழச்சி நெத்தியில் வச்சுட்டு போவேங்க. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது நமக்கேற்ற மாதிரி வசியப்பட்டு நமக்கேற்ற மாதிரி நடக்கும். நமக்கேற்ற மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்மளை தேடி வரணும் அப்படின்னா அந்த பர்சன் என்னை தேடி வருவாங்கன்னு அந்த குங்குமத்தை நம்ம நினச்சிக்கிட்டு வைக்கும்போது அந்த பர்சன் நம்மளை நினைப்பாங்க, தேடுவாங்க, கூடிய விரைவில் வருவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கும். இது வந்து என்னென்னா ராஜவசிய குங்குமம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையின்படி நான் நல்லா நம்புகிறேன். நம்பிக்கையின்படி எல்லாமே எனக்கு ஃபேவராக நடக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இத்தனை விஷயங்கள் வந்து நான் காமிக்கிறேன். இல்லைனா வந்து இந்த பொருள் விற்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ வந்து என்ன மாதிரி வந்து நிறையா பேர் வந்து வாழ்க்கையில் மாறணும் நினைக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் காமிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ வந்து நல்ல விஷயம் நடக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டு இனிமேல் இந்த ஒரு செக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஓகேங்களா? எந்த விஷயத்துக்கு கடவுள் உங்களுக்கு எஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்க போகிறோங்க.
இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து டேரோ கார்டு எடுக்கிறவங்களாம் நிறைய கார்டு எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒரே ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க, நானும் நிறையா வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கேன், எல்லா டேரோ கார்டும் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும், சரியாயிடும், உங்கள் பர்சன் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு நடக்கலை அப்படின்னா நம்பிக்கை இல்லை. நீங்கள் மாறலைன்னா உங்களுக்கு நடக்கவே நடக்காதுங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் வந்து உங்களை மாதிரி தான். நான் வந்து ஒரு பெரிய வந்து வானத்துலேருந்து குதித்த ஒரு ஒரு தேவ தூதர்லாம் கிடையாது. இங்கே அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடவுள் இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்ச உங்களோட ஒரு சகோதரி தான். உங்கள் கூட வந்து பிறக்கலைனாலும் உங்களுடைய சோல் சகோதரி தான் நான். நானும் இதே மாதிரி தான் கணத்தில் கை வச்சுட்டு ஒரு 4-5 டேரோ கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கும் வந்து எந்த விதமான மாற்றம் வரல. மாற்றம் எனக்குள்ளே வரும்போது தான் மாற்றம் வந்து வெளியில் நான் பார்க்க ஆரம்பித்தேங்க. அப்போது அந்த விதமான மாற்றம் நீங்கள் கொண்டு வரணும். தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அப்போது நீங்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது, புரியுதுங்களா? நம்ம தான் இங்கே முக்கியம். வேறு ஏதாவது ஒரு முக்கியம் அது வேணும்னு ஒத்தப்படியில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா இங்கே அங்கங்கெல்லாம் உங்களுக்கு லெசன் கிடைக்கும். அப்போது சில லெசன்ஸ் இங்கே கற்றுக்கும் போது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? நிறையா வந்து தப்பு தப்பாக படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளே வந்து சீரமைக்கும் போது, நம்மளே வந்து கற்றுக்க வேண்டிய கரெக்டான பாடங்களை படிக்கும்போது இங்கே ஈஸியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலெலாம் வந்து நீங்கள் மேற்படிப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை படிக்கிறீங்கன்னே தெரியாது. ஜாலியாக வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க கடவுள். அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஈஸியாக டெஸ்ட்டு வைக்கிறாங்க, நம்மளுக்கும் வந்து டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு இயல்பாகவே அந்த லெசன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிளட்லேயே வந்து ஊறிடும். இதுதான்ப்பா சட்டத்திட்டம், இதுதான் பிரபஞ்ச சட்டம், நான் தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்ருக்கேன், சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருவீங்க நீங்களே. ஓகேங்களா? அப்போ எந்த விஷயத்துக்கு வந்து எஸ் சொல்கிறாங்க பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஆம்புலன்ஸ் அவங்க வந்துடுச்சு. அப்போ சூப்பராக கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். ஒரு நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம். உள்ளே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. கடவுளே அவங்கள காப்பாற்றுங்கன்னு ஒரு நிமிடம் நம்ம வேண்டிக் கொள்வோம். அப்போ வந்து உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து இங்கே கண்டிப்பாக வந்து கடவுள் கொடுக்குறாங்க. நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இதுக்கு தாங்க எஸ். நீ இதுதாயா கேட்ட, எனக்கு நியாயமற்ற தன்மை நடந்திருக்கே, நான் ஏன் இப்படி ஒரு கவலையில் போய் நான் மாட்டணும், நான் ஒழுங்காக இருக்கனே, எல்லாமே ஒழுங்காக தானே இருந்தது, ஏன் இப்படி திடீர்னு அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு, என்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போகிறதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி ஆச்சு, நான் ஏன் இப்படி தவிச்சிட்ருக்கேன், ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தில் அடிக்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயத்தின் மேலேயும் நீங்கள் உங்களை தாண்டி ஒரு அடிக்ஷனோ, அன்போ, ஒரு எதிர்பார்ப்போ, எக்ஸ்பெக்டேஷனோ இந்த மாதிரி எல்லாம் வச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு எண்டிங் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னா பெயினில் போய் முடியும். அப்போது இதுதான் இங்கே லெசனு. நீ இன்னொருத்தவங்க மேலே அன்பை ரொம்ப ஓவராக அன்பு கொடுக்கலாங்க, அன்பு வைக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ் கொடுத்தா சரி, வந்தால் சரி, வரலனாலும் சரி, நம்ம உண்மையாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க உண்மையாக இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது ஏன்? ஏன்னா நம்ம வயிற்றில் பிறந்த என் கூட பிறந்தவங்களே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, என் வயிற்றில் பிறந்ததுங்களே என்ன மாதிரி இருக்கிறது இல்லை. யார் வயிற்றுலையோ பிறந்தவங்க ஒரு குறுகிய காலம் வந்து பழகியிருப்பாங்க. ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 3 வருஷம் அல்லது 6 மாதம் இல்லை 6 நாள் 6 வாரங்கள் இப்படி பழகுனவங்க திடீர்னு அவங்க வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணால் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கேரக்டரை உடஞ்சி நான் உட்காரும்போது என் வாழ்க்கையை நகர்த்தாமல் அதே இடத்துல வந்து ஒரு சுமை தாங்கி கல் மாதிரி அப்படியே நிற்க வச்சுட்டு நான் நிற்கிறேன். அப்படியே என்ன நடக்குது என்னை சுற்றி, ஏன் அப்படி அவங்க இல்லைன்னோட என்னுடைய வாழ்க்கையே வந்து அப்படியே அசையாமல் அப்படியே நிற்குது, மூமெண்ட்டே இல்லை. நான் செய்கிற வேலை செய்கிறேன், பட் ஆனால் எனக்கு பிடித்தம் இல்லை, அதே இடத்துல நிற்கிறேன். எனக்கு உண்டான பர்பஸ் என்னன்னு நான் வந்து கண்டுபிடிக்கல. என்னோட பயணத்தை நோக்கி நான் சந்தோஷமாக போகல, எதையோ நினச்சி வெறுமையாக நான் உட்காந்துட்ருக்கேன், என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறேன், ஏன் அப்படி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிச்சு கேள்விப்பட்டுருக்கிறீங்க. இதெல்லாமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான். நீங்கள் ஏன்னு கண்டிப்பாக கேள்வி கேளுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. உங்களுக்குள்ளே வரும்போது தான் ஒரு என்லைட்மெண்ட் பாதைன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிற முடியும். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கார்மிக் பார்ட்னர் வந்து அடின்னு உதச்சு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கொண்டு வருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஓவர் அவைலபிலிட்டியாக மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. நீங்கள் அதுக்காக வந்தீங்களா? அதுக்காக வந்தீங்களா இந்த உலகத்துக்கு? மற்றவங்களுக்கு உழைச்சி கொட்டிக்கிட்டு ஓடா தேஞ்சிட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு வரல. நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்வீட்டான ஒரு சோல், ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்கிறது நம்ம சோஷியல்
இன்டர் ரிலேட்டட் தான், எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் சேர்ந்து இருந்தாலும் தாமரை இலையில் தண்ணி ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறது போல தான் நம்மளுடைய ஒரு அன்பு வந்து இருக்கணும் அப்படின்னே சொல்கிறாங்க. ரொம்ப ஏன்னா வந்து எதுவுமே இந்த வாழ்க்கையில் வந்து நிலையாக கடைசி வரைக்கும் நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து வராது. இது இல்யூஷன். நேரத்துக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் மாறுவாங்க. இதுதான் வந்து இங்கே எழுதப்படாத ஒரு சட்டம். அந்த எழுதப்படாத சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே வந்து எப்பயுமே நிலையான ஒரு தன்மை யாருன்னா நான் தான், அப்புறம் கடவுள் தான். அதுக்கப்புறம் இடையில வரவங்க ஒரு சமயம் நல்லா பழகுவாங்க, நமக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஓவர் அன்பு அஃபெக்ஷனு அவங்க மேலே ஆசை பாசம்லாம் வச்சுட்டு உயிரே வச்சதுக்கப்புறம் அவங்க காணா போனதுக்கப்புறம் அவங்க இல்லையே அம்மா குத்துதே கொடையுதே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவங்க போனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடுத்தெருவில் ஒருத்தங்க வந்து நிராயுதபாணியாக நிற்கிறோம். எந்த விஷயமும் என்னால் பண்ண முடியல, வேலை பார்க்க முடியல, என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல, மறக்க முடியல. அவங்களால எப்படி வந்து இப்படி ஒரு கோட்பாட்டோடு அவங்க என்கிட்ட பழகுறாங்க. அப்போ இதுதாம்மா இங்கே உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மை. நீ தப்பாக நீங்கள் ஒரு பாடத்தை படித்து வச்சுட்டு அந்த பாடம் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்று அழுவுறீங்க பாருங்கள், அந்த பாடம் இங்கே கிடையாது. இங்கே எல்லாமே வந்து மாயான ஒரு விஷயம். அப்போது என் பாடம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. கடவுள் படைத்த இந்த அழகான உலகத்தில் வந்து என்ன ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்னா, இப்படி மோசமாக என் வாழ்க்கை போகிறதுக்கு காரணம் யாருன்னா என்னுடைய மனதில் ஏற்படுகிற எண்ணங்கள் தான் காரணம். அப்போது எண்ணங்களை சீரமைக்கும் போது வாழ்க்கையே சீரமைப்பு ஆகுது. அப்போது எண்ணங்களில் தான் இங்கே பெரிய வேலையே இருக்குது. அப்போது என்ன சீரமைக்கணும், ஃபஸ்ட்டு நான் என்ன சீரமைக்கும் போது என் வாழ்க்கை அழகாகுது. அப்போது எனக்கு மோசம் பண்ணின, காயப்படுத்தின, துரோகம் பண்ணின நபர்கள் அத்தனை பேருமே அங்கே அவங்களுக்கு கார்மிக் அடி விழுந்து செஞ்ச தப்புக்கு தண்டனை அவங்களுக்கு கடவுள் கொடுத்து உங்களோட காலடியில் கொண்டு வந்து போடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ அது வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை பார்க்காம இப்படியே நின்றுட்டு சாப்பிடாம தூங்காமல் கவலைப்பட்டுட்டே நின்றுட்டுலாம் இருக்க முடியாது. இங்கெல்லாம் யாரும் சும்மாலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இது கர்ம பூமி. கர்ம பூமி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை கழிக்கிறதுக்காகவும் வந்திருக்கோம். அப்போது பாக்கி உள்ள அந்த நாட்களில் சில சட்டத்திட்டங்களை, கடவுள் அமைத்த சட்டத்திட்டங்களை படிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா கர்மா முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஆம்புலன்ஸ் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கஷ்டத்தில் வந்து நிற்கிறீங்க. அப்போ கஷ்டம் வர்றது நல்லது தான். இனிமேல் நான் வந்து கஷ்டப்படக்கூடாது, நான் என்ன பண்ணணும்னு கடவுள்கிட்டே கேளுங்க. நான்லாம் எங்கே போய் கேட்டேங்க, கடவுள்கிட்ட தான் கேட்டேன். நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க, நிறைய சித்தர்கள், நிறைய ஞானிகள், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், இவங்கெல்லாம் வந்து நிறைய சிவபுராணம்லாம் எழுதியிருக்காங்க, நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. பட் வந்து எனக்கு வந்து அந்த கதைகளை வந்து நான் இன்னும் அதுக்குள்ளே நான் போகலை. மேபி வந்து ஃப்யூச்சரில் என்னை அதில் பிடிச்சி கூட தள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு ஈர்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கு. பட் இதெல்லாத்தையும் விட பேசிக்காக வந்து ஒரு நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது நிறையா வந்து ஓல்டு பஞ்சாங்கத்தை, ஓல்டு கதைகளெல்லாம் சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகும். இதில் என்னென்னா நான் சொல்கிற ஒரு கதை என்னென்னா என்னோடய கதை, ரியல் ஸ்டோரி. எந்த காலத்துலேயுமே வந்து எப்பயுமே இருக்குங்க. நான் வாழ்ந்தேன், நான் அடி வாங்கினேன், நான் மாறினேன், என் வாழ்க்கை மாறினுச்சு. அதே தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, தப்பாக வாழ்ந்துட்டுருக்கீங்க, அடி வாங்குறீங்க, நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். இது சேம் ஃபார்முலா தான். E=mc²ங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதே மாதிரி தான் எனக்கு நடந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு. அப்போது நான் கடந்து வந்த பாதைகளில் கொஞ்சம் அங்கே எங்கேன்னு கதைகள், ஒரு களங்கள் வேறு மாதிரி இருந்தால் கூட வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்குமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நோக்கின பாதை தான். அப்போது நீங்கள் வந்து சரியாகும்போது எங்கள் வாழ்க்கை மாறுது அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனாக ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது கொஞ்சோண்டாவது ஒரு துளி என் வாழ்க்கை மாறும்னு ஒரு ஸ்பார்க்கை உங்கள் தலையில் நீங்கள் போட்டுட்டா போதும். மற்றபடி வந்து உங்களுடைய அந்த எண்ணங்களே வந்து சீரமைக்கப்பட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் மெசேஜில் உங்களுக்கு வந்து சேருங்க. அப்போ வந்து நல்ல விஷயம் வருது. நிறைய பேர் ஜஸ்டிஸ்க்காக காத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அநீதி நடந்திருக்கு, ஒரு அநியாயமான ஒரு விஷயம், நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், நடந்துட்டும் இருக்கலாம். தாங்க முடியாத துக்கத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. அப்போது சூப்பராக இருக்குல்ல. 2 கார்டில் எஸ்ஆர்னோக்கு வந்து ஒரு பதில் வந்துடுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அலைன்மெண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய போகுது. உங்களோட பர்சன் நிறைய விதமான ஒரு மாய உலகத்துக்குள்ளே போய் மாட்டிருக்காங்க. அதெல்லாம் அடி வாங்கி உதவாங்கி வரட்டும். உங்களோட பர்பஸ் வந்து இப்போ என்னென்னா ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறீங்க. நீங்கள் எதுக்குடா பிறந்திருக்க அப்படின்னு கேட்டால் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். எல்லாருமே வந்து இங்கே பர்பஸ் இல்லாமல் பிறக்கிறது கிடையாதுங்க. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக, லைஃப் பர்பஸ்க்காக, சோல் பர்பஸ்க்காக தான் வந்திருக்கோம். பட் இந்த மாய உலகத்துக்குள்ளே மாட்டினதுனால ரெண்டையுமே மறந்துட்டோம். எங்கே உயிர் வாழ்கிறதுக்கே இங்கே போராடிட்டு இருக்கோம். நான் எங்கே பர்பஸ் போய் நான் தேடுறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. வாழ்க்கையும் வந்து பார்த்துக்கணும், இதில் என்னோடய சோல் பர்பஸையும் நான் பார்த்துக்கணும். இதுதான் இங்கே வந்து
மெயினான டாஸ்க்கே. அப்போ ஒரு கற்பனையான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வந்து சோகமாக இருக்கோம், நம்ம கஷ்டப்படுறோம், இதான் நமக்கு விதி அப்படிங்கிற ஒரு கற்பனை. இது வந்து கற்பனை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இதை வந்து நான் மாற்றலாம். என்னுடைய எண்ணங்கள் மூலம் நான் என்னுடைய உலகத்தையே மாற்றலாம். என்னுடைய கண்ணோட்டத்தின் மூலம் என்னை சுற்றி இருக்கிற நபர்களே மாற்றக்கூடிய ஒரு சக்தி எனக்குள்ளே இருக்குது. அப்போது வந்து இது மாயான உலகம் தான், இது இப்படி தான் இருக்கும். அதனால் இதை நினச்சி நீங்கள் போகிற பாதையை டைவர்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிட்டுலாம் கன்ஃபியூஷன்லேயே குழப்பத்திலே வாழ்க்கையை போட்டு நொந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது அடி வாங்கி உதவாங்கி அது கரெக்டாக உங்கள் பக்கம் வரும். நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் என் வாழ்க்கையை மாற்றுறதுக்குங்கிற ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. புரியுதுங்களா? அது அப்படி பண்ணிச்சு, இது அப்படி போச்சு, இது என்ன பேசினுச்சு, அவங்க வந்து எனக்கான ஒரு என்னை பிரிக்கிறதுக்கு நிறையா விஷயம் பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக். எது அவங்க பண்ணாலும் திரும்ப அவங்களுக்கே போய் அடிக்கும். ஏன்னா கர்மா வந்து பூமிராங்க. திரும்ப அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதுக்கு டபுள் மடங்கு கடவுள் கொடுப்பாரு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் கொடுத்துருக்காருன்னா அந்த லெசனை அப்படியே வந்து அந்த குதிரைக்கு வந்து அந்த கடிவாளம் கட்டுவாங்க தெரியுங்களா? கண்ணு வந்து நேரான பார்வை தான், அங்கிட்டு இங்கிட்டு திரும்பக்கூடாது. அது மாதிரி நேராக உங்களோட கோல் நோக்கிய பயணமாக போகணும். உங்கள் ஹெல்த்தை பார்த்துட்டு, உங்களுடைய உடம்பை பார்த்துட்டு, எக்ஸசைஸு அது தினமும் நீங்கள் பண்ண வேண்டிய அத்தனை விஷயங்களையும் ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள். அதில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதோ அதை பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும். கடவுள் மற்றபடி உங்களுக்கு வர வேண்டிய ஜஸ்டிஸு, ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாமே அவங்க வாங்கி தராங்க. அப்போ சூப்பராக இருக்குது கார்டு. யாருக்கோ வந்து போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. கண்டிப்பாக வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான். புரியுதுங்களா? எதுக்கு என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுன்னா, ஐயா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதுக்கு தான் வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு பல ஜென்மம் எடுக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு லக்கியஸ்டான ஒரு சோல். அதனால இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்திருக்கு அப்படின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் என்னங்க நீங்களும் சொல்கிறீங்க, அப்படியே தாங்க இருக்குது, ஒன்றுமே இல்லை, தினமும் எந்திரிக்கிற வெறுமையோடு தூங்குறேன் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாக எந்திரிங்க. நான் எந்திரிக்கும் போதே ஜாலியாக எந்திரிப்பேன். அந்த தரையை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த வா இன்னைக்கு நான் இந்த உலகத்தை வந்து அழகாக பார்க்க போகிறேன், கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு எந்திரிக்கணும். நைட்டு படுக்க போகும்போதும் கடவுள் பத்திரமா என்னை வீட்டை சேர்ந்தவங்களையும் என்னையும் அழகாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு, நல்லா தூங்குறேன். எத்தனையோ பேருக்கு வீடு இல்லாமல் நடு தெருவில் இருக்காங்க. எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். குளிரில் வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு ஒரு பொழப்பு நடத்துகிறவங்களெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளோட தொழில் வந்து அழகாக ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு இடத்துல வீட்டில் நல்லா பாதுகாப்பாக 3 வேளை சாப்பாட்டோடு கொடுத்துருக்காருன்னா நன்றி சொல்லணுமா வேணாமா? இல்லைங்களா? அப்போது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து செம்ம பாசிட்டிவான ஒரு விஷயம்லாம் இருக்குது. நெகட்டிவாக இருந்தால் கூட நெகட்டிவ்லாம் முடிஞ்சு போச்சு, நோ சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவான ஜட்ஜ்மெண்ட் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது நிறைய பேர் ஜட்ஜ்மெண்ட் கேட்டிருப்பீங்க. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுன்னு போடுங்க, 1111 போடுங்க. ஏன்னா இங்கே யூனிவர்ஸோட இன்டர்வென்ஷன் தான். இங்கே நிறைய யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஏஞ்சலோட மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இது வந்து நான் உங்களுக்கு சொல்லலைல்ல, இது வந்து திரிசூலம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக வந்து டமரு வச்சுருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கி வச்சுட்டேன். அடுத்தது வந்து இது வந்து என்னென்னா பெருமாளோட பாதங்க. பெருமாளோட பாதம் வந்து அழகாக இங்கே வந்து இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பூஜை அறையில் வைக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? இது மகாமேரு யந்திரம், இது உங்களுக்கே தெரியும். நம்மளை சுற்றி ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், ஒரு டிவைன் பவர் இருக்கிற மாதிரி எப்பயும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸோட மெசேஜ் என்னன்னு கண்டிப்பாக நம்ம பார்த்து தாங்க ஆகணும். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொமான்ஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் வந்து தொலைஞ்சு போச்சு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ரொமான்ஸ் இருக்குது. சுற்றி இருக்கிற அத்தனை நேச்சரையும் வந்து காதல் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாகும். அப்போ நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரும். ரொமான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில் யாருமே என்னை வந்து அன்பு கொடுக்கல, யாருமே என் மேலே உண்மையான பாசம் இல்லை, விட்டு விட்டு ஓடுறாங்க. இதே மாதிரியே நான் சந்தித்த நபர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்பு இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் காதல் இருக்குது. காதல் கொடுக்குற ஒரு அன்பான பர்சன் உங்களுக்கு வருவாங்க. இல்லை இருக்கிறவங்க மாறி திரும்பி வருவாங்க. பொறுமையாக இருங்க. இது நீங்கள் ஒருத்தங்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்களா, எதிர்பார்க்காமலே நம்மளை சுற்றி நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு பிரபஞ்ச ரொமான்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ண மாட்டேறீங்க. யூ ஆர் ரெடி. கடவுளே கேட்குறாங்க, நீ ரெடியா? நான் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், அபண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் ஐ எம் ரெடின்னு கமெண்ட்டில் போடுங்க.
ஐ எம் ரெடி. அப்போது ரிசீவ் பண்ணுற மோடுக்கு வாங்க சார் நீங்கள் ப்ளீஸ். நானும் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கும். வாங்குறதுக்குனா எப்படி வாங்குறதுக்கு? ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து வாங்க போகிறீங்களா? இல்லை. நல்லா சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக உங்களை பார்த்துக்கிட்டு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு தான் சொல்ல. கடவுள் உங்களுக்கு பெரிய வேலையாக கொடுக்கல, பெரிய டாஸ்க் கொடுத்தாலும் ஐயோ என்னால் முடியாது என்னென்னமோ கஷ்டமான வேலையெல்லாம் உங்களுக்கு தாங்க செய்ய சொல்கிறாங்க. உங்களை தாங்க பத்திரமா பார்த்துக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு தாங்க எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு தாங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடு. உங்களுக்கு தாங்க கவலைப்பட்டு அழுதுட்டு நிற்காத உன் வேலையை பாருன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ரெடியான்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் ரெடியா அப்படின்னா ஐ எம் ரெடின்னு போடுங்க. ஓகேங்களா? ஐ எம் ரெடின்னு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட்டில் போடுங்க. அப்போது இன்னும் ஒரே ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்கிவ்னஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கான ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு நான் கேட்கும்போது என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்னால் வந்து மன்னிப்பு கொடுக்க முடியல. எனக்கு வந்து துரோகம் பண்ணவங்கள என்னால் மன்னிப்பு கொடுக்க முடியல. அவ்வளோ பெரிய ஆளாங்க நான். சொல்லுங்கள், மன்னிப்பு கொடுக்குறது அவ்வளோ காயங்கள், அவ்வளோ ரணங்கள், நம்ப வச்சு ஏமாத்தின அத்தனை விஷயங்களுக்கும் என்னால் வந்து மன்னிப்பு கொடுக்க முடியல. பட் மூவ் ஆன் பண்ணிவிட்டா மன்னிப்பு கொடுக்க முடியல. அப்போது கொஞ்சம் காலம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக லெட் கோ பண்ணுங்கன்றாங்க. எங்கத்தான் லெட் கோ பண்ணுறது? திரும்ப திரும்ப ஞாபகம் வருது, திரும்ப திரும்ப அவங்க செஞ்ச துரோகம் நினைவுக்கு வருது. அப்போது என்ன பண்ண, ஒரு கொஞ்சம் காலம் கழித்து எனக்கு நான் செல்ஃப் லவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து என்ன ஆச்சு, அவங்க மேலே இருந்த வஞ்சம், கோவம், பழிவாங்குதல் எல்லாமே அப்படியே எரேஸ் ஆகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்க்கும்போது இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேனே. இவங்கெல்லாம் தெய்வங்களாக எனக்கு கண்ணில் தெரிய ஆரம்பித்தாங்க. யார் என்னை வந்து துரத்தி ஓட விட்டவங்க, என்னை வந்து காயப்படுத்தினவங்க, என்னை அழுக வச்சவங்க, என்னை நடுத்தருவில் நிர்கதியாக விட்டுட்டு போனவங்க, இவங்கெல்லாம் எனக்கு வந்து தெய்வமாக தெரிய ஆரம்பித்தாங்க. எப்படிங்க அது அப்படி ஒரு மிராக்கிள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு அசால்ட்டாக அவங்கள்ட்ட சொல்கிறேன்ல, இதெல்லாம் நடக்கும்போது அப்படியே என்ன சொல்கிறதுங்க, இதெல்லாம் உண்மையான மிராக்கிளுங்க. வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா நான் இதை இவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிற ஆள்லாம் கிடையாது. அப்படியே மேம்போக்கா என்ன வாழ்க்கை ஓடுதோ அது மாதிரி ஓடிட்டுருக்கேன். நான் இன்ச் பை இன்ச் என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நான் இந்த டிவைனோட கனெக்ட் பண்ணி நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இவ்வளோ பெரிய அழகாக கடவுள் வந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு என் பக்கத்தில் நிற்கிறாரு. நான் தான் வந்து புரிஞ்சிக்காமல் அத்தனை விஷயங்களையும் காலத்தையும் விரயம் பண்ணிட்டேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துலையாவது கடவுள் எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, தெரிஞ்சுக்கிறார். இந்த ஜென்மத்துலேயும் நான் தெரிஞ்சுக்கலன்னா இன்னும் அடுத்த ஜென்மத்தில் திரும்ப வந்து இதே மாதிரி அடி வாங்கி உதவாங்கி சூழ்நிலைலாம் எப்படி இருக்குது பாருங்கள். கண்டே பிடிக்க முடியல. நான் எதுக்கு பிறந்திருக்கேன், நான் எதுக்கு வந்திருக்கேன், என்னோடய சோல் பர்பஸ் என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து அபோவ் 40 ஆயிடுச்சு. அப்போது இனிமேல் தான் நான் வாழ போகிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, இனிமேல் என்னங்க வாழ்க்கை? இல்லை, இனிமேல் தான் எனக்கு இருக்க வாழ்க்கையே எல்லாத்துக்குமே. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஸ்பெஷலாக வைக்கனிங் ஆகுறீங்களோ அங்கேருந்து வாழ்க்கை ஸ்டார்ட்டு. அங்கேருந்து அந்த வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழும்போது தான் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பலாம் கஷ்டப்பட்டு எதிர்பார்த்துட்டு அழுதுட்டுலாம் நிற்கவே வேண்டாம். எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வந்து சேரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்களே உங்களுக்குள்ளே கேளுங்க. புரியுதுங்களா? ஃபர்கிவ் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரீடிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. கடவுளே இன்றைக்கி வந்து சில விஷயங்களுக்கு எஸ் சொன்னாங்க. எந்த விஷயத்துக்கு எஸ், எந்த விஷயத்துக்கு நோ அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். எஸ்ஸுங்கிறது எதுக்கு வந்து எஸ் சொன்னாங்க, நோங்கிறது எதுக்கு நோ சொன்னாங்க அப்படிங்கிறத போடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து கமெண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கும் போது நிறைய பேர் பார்த்துட்டு நிற்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, வீடியோக்குள்ளே எனர்ஜிக்குள்ளே வாங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்க்கையை வாழ்வதற்கே அழுதுட்டெல்லாம் நிற்கிறதுக்கு கிடையாது. எப்பயும் நல்லதே நினைங்க, உங்கள் வாழ்க்கை நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.